ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயின் ட்ராவலில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஹிந்தி வாக்கியங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டீங்க, ட்ரெயினில் என்ட்ரு ஆகிட்டு உங்கள் சீட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி போயிட்டீங்க. ஆனால் உங்கள் சீட்டில் வந்து வேறு யாராவது உட்காந்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோன்னா, இதை நான் என்னோடய சீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ சீட் மேரி ஹே அப்படின்னா இது என்னோடய சீட்டு அப்படின்னு சொல்லி அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, எந்திரிச்சு நகர்ந்து போயிடுவாங்க. ஏ சீட் மேரி ஹே அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் வேறு ஏதாவது சீட்டில் உட்காருன்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், அந்த சீட்டு வந்து காலியாக இருக்குது, பக்கத்தில் யாராவது உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏ சீட் காலி ஹே கியா, இந்த இருக்கை காலியாக இருக்கிறதா. ஸோ ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் உட்காரலான்னு நினைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம், ஏ சீட் காலி ஹே கியா. ஸோ அவங்களும் காலி அப்படின்னு சொன்னால் நீங்கள் உட்காந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது இந்த வார்த்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வேறு யாராவது சீட்டில் கேப் இருக்குது, இடம் இருக்குது, அங்கே உட்காரணுன்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட எப்படி பர்மிஷன் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, क्या मैं यहाँ बैठ सकता हूँ, क्या मैं यहाँ बैठ सकता हूँ, நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு உட்காந்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சென்டென்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரெயினில் யாருக்காவது நீங்கள் நன்றி சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, தன்யவாத் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, உங்களுக்கு உட்கார சீட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வார்த்தையை. ஒருவேளை நீங்கள் ட்ரெயினில் உட்காண்ட்ருக்கீங்க அப்படின்னா யாராவது உங்கள் சீட்டு எந்த சீட்டுன்னு கேட்குறாங்க அப்படின்னா, என்னோடது மேலே இருக்க சீட் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, மேரி சீட் ஊப்பர் வாலிக. ஏன்னா ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 3 ரோ இருக்கும், லோயர், மிடில், அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்க என்னோடய சீட்டு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஊப்பர் வாலி சீட் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, மேரி சீட் ஊப்பர் வாலிக. இன்னொன்று இடையில இருக்க சீட் அப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேரி சீட் பீச் வாலிக, மேரி சீட் பீச் வாலிக, என்னோடய இருக்கை நடுவில் உள்ளது அப்படிங்கிறத இதோட அர்த்தம் தமிழில். அதே மாதிரி இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ வேணும் அப்படிங்கிறப்போ டீ விற்கிறவர் வந்தார் அப்படின்னா, ஏக் சாய் தேனா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படின்னா ஒரு டீ கொடுங்க அப்படிங்கிற அர்த்தம், ஏக் சாய் தேனா. ஸோ இது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற ஒரு வார்த்தை தான் சாய் அப்படிங்கிறது, டீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேளை தண்ணி தேவைப்படுது அப்படின்னா அவர்கிட்ட என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஏக் பானிக்கா பாட்டில் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பானி பாட்டில் வந்து கொடுத்துட்றாரு, ஒரு தண்ணீர் பாட்டில் அப்படின்னு சொல்லும்போது ஏக் பானிக்கா பாட்டில், ஏக் பானிக்கா பாட்டில் அப்படின்னு நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம். சரியா? அதே மாதிரி அவர்கிட்ட சமோசா இந்த மாதிரி வேறு ஏதாவது ஐட்டம் இருக்கா அப்படின்னா எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, சமோசா ஹேக்கியா, இட்லி ஹேக்கியா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். சமோசா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கேட்கலாம், சமோசா ஹேக்கியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி அதோட ஏதாவது ஒரு பொருளோட விலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இஸ்கா தாம் கித்னா ஹே, இஸ்கா தாம் கித்னா ஹே அப்படின்னா இதன் விலை என்ன அப்படிங்கிற அர்த்தம். இஸ்கா தாம் கித்னா ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரியா? வேறு யாராவது உங்கள் சீட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் அவங்களோட சீட் நம்பரை கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கா சீட் நம்பர் கியா ஹே, உங்கள் இருக்கை எண் என்ன, ஆப்கா சீட் நம்பர் கியா ஹே அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா கன்ஃபியூஷன் ஆயிரும், மாற்றி மாற்றி உட்காந்துருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆப்கா சீட் நம்பர் கியா ஹே அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை அடுத்த ஸ்டேஷன் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களை வந்து இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு அப்படின்னா என்ன கேட்குறாருன்னு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்லா ஸ்டேஷன் கோன்சா ஹே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டாலும் சரி, வேறு யாராவது உங்களை கேட்டாலும் சரி, இதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நிலையம் எது, அதாவது அடுத்த ஸ்டேஷன் என்ன, அக்லா ஸ்டேஷன் கோன்சா ஹே அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்த ஸ்டேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பேச்சு கொடுப்பாங்க, நம்மளோட பேர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நீங்கள் வேறவங்களை கேட்குறதா இருந்தாலும் சரி, உங்களை யாராவது கேட்குறவங்களா இருந்தாலும் சரி, எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கா நாம் கியா ஹே, உங்கள் பெயர் என்ன அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கா நாம் கியா ஹே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு வேளை நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்குறாங்க, உங்களை கேட்குறாங்க, இல்லை நீங்கள் வேறு யாராவது கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் ஆப் கஹா சே ஆ ரஹே ஹே, ஆப் கஹா சே ஆ ரஹே ஹே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படிங்கிறது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா
இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களை கேட்டாலும் இல்லை நீங்கள் வேறு யாராவது கேட்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்க அப்படின்னா பதில் எப்படி ஹிந்தியில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மே டெல்லி சே ஆ ரஹா ஹூம், மே தமிழ்நாடு சே ஆ ரஹா ஹூம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஏதாவது ஸ்டேஷன் கோயம்புத்தூர் ஸ்டேஷன், மதுரை ஸ்டேஷன் அப்படின்னா மே மதுரை சே ஆ ரஹா ஹூம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பதில் வந்து சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப் கஹா ஜா ரஹே ஹேன், ஆப் கஹா ஜா ரஹே ஹேன், நீங்கள் எங்கே போகிறீர்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஹிந்தியில் எப்படி பதில் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, மே சென்னை ஜா ரஹா ஹூம், மே கோயம்புத்தூர் ஜா ரஹா ஹூம், மே ஆக்ரா கண்ட் ஜா ரஹா ஹூம், அந்த மாதிரி நீங்கள் வந்து பதில் கொடுத்துக்கலாம். நான் சென்னை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கலாம். மே சென்னை ஜா ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பதில் வந்து சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஹிந்தியில் கேட்குறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து வேறு யாராவது கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா எப்படி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப் क्या काम करते हैं, आप क्या काम करते हैं. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ஆப் क्या काम करते हैं. ஓகேவா? நீங்கள் இதுக்கு பதில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, मैं एक सॉफ्टवेयर इंजीनियर हूँ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பதில் கொடுத்துக்கலாம். मैं एक सॉफ्टवेयर इंजीनियर हूँ சொல்லலாம். मैं एक பிஸ்னஸ்மேன் ஹூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். நான் ஒரு மென்பொருள் பொறியாளர், மே ஏக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹூ. இந்த மாதிரி உங்கள் பதிலை உங்கள் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் இடையில. ஒருவேளை உங்கள்கிட்ட யாராவது வந்து ஹிந்தியில் நிறைய பேசுகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு ஹிந்தி கம்மியாக வரும், கம்மியாக புரியும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, முஜே ஹிந்தி கம் ஆத்தி ஹே, முஜே ஹிந்தி கம் ஆத்தி ஹே அப்படின்னா என்னென்னா, எனக்கு ஹிந்தி குறைவாக தெரியும், எனக்கு ஹிந்தி கொஞ்சமாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு புரிய வச்சுக்கலாம். அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.